இன்றைய ஆத்மீக தேன் ரூத் 3:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஓரார் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நன்கு அறிந்திருக்கிறார். உன் எல்லா நற்குணங்களை அறிந்திருக்கிறதான தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம், நீ பயப்படாதே. கடந்த நாட்களில் நீ நம்பினதான நபர்கள் உன்னை கைவிட்டு வனாந்திரம் போல் தனித்த மரமாய் நீ காணப்படலாம். உன்னை பட்டு போக என் தேவன் ஒருபோதும் விடமாட்டார். இதோ என் தேவனாகிய கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிற வாக்கு என்னவென்றால், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறவனா இருப்பேன். ஆம், யார் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளானால் கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கிற சகல சுதந்திரத்திற்கும் நீ பங்குள்ளவனா இருக்கிறாய். மனம் சோர்ந்து போகாதே. ஆவியினால் நடத்தப்படுகிற எவனும் தேவனுடைய புத்திரனாய் இருக்கின்றான். கிறிஸ்துவோடு அவன் உடன் பங்காளனாய் இருக்கிறான். ஆனபடியால் என் தேவன் இன்றும் உனக்கு ஒரு நிச்சயமுள்ள வாக்கு கொடுக்கிறார். நீ எதை குறித்தும் பயப்படாதே. உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீயோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை தரித்தவனாக கோபம், வைராக்கியம், எரிச்சல் கொள்ளாதபடி கிறிஸ்துவின் அன்பில் நிரப்பப்பட்டவனாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் உன் உத்தமத்தை கண்டு உனக்கு வேண்டிய உத்தம நன்மைகளை தர வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.